மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வழக்கறிஞர் பாலு செய்தியாளர்களை சந்தித்தார். இந்த மாநாட்டில் அனைத்து சமுதாய மக்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். எல்லோரையும் அழைப்பு கொடுத்து மாநாட்டிற்கு அழைத்து வர வேண்டும் என்கிற செய்தியை இன்றைக்கு சொல்லி இருக்கிறோம். இளைஞர்கள், பெண்கள், பிற சமுதாயத்தினர் இந்த மாநாட்டில் முக்கிய பங்காற்ற இருக்கிறார்கள். இந்த மாநாடு வெற்றிகரமாக நடப்பதற்கு இந்த ஜெயங்கொண்டம் தொகுதியில் இருந்து 10,000 பேருக்கு குறைவில்லாமல் மாநாட்டிலே கலந்து கொள்ள இந்த ஆலோசனை கூட்டத்திலே முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வுகள் வெளியே வந்ததை நாங்கள் பார்த்தோம். அன்றைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு ஜி.கே. மணி அவர்கள் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று முதலில் அந்த பிரச்சனையை தொடங்கினார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு தலைவர்கள் அதை சொன்னார்கள். அந்த வகையில்தான் வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் சகோதரர் வேல்முருகன் அவர்களும் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், எந்த உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ மாநில அரசிற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இல்லை என்று சொல்லவில்லை. எனவே நீங்கள் இதை சொல்ல வேண்டும், செய்ய வேண்டும் என்று சொன்னவுடன் அங்கே உள்ளே என்ன நடந்திருந்தால் சேகர்பாபு அப்படி நடந்து கொண்டதாக அவர் தெரிவித்தார். மீண்டும் அந்த சபையினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக பேசுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று சபானை நோக்கி அவர் சென்றதாகவும், அதனைத் தொடர்ந்து ஒருமையில் நமது சேகர்பாபு அவர்கள் பேசியதாகவும், அதனைத் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் பேசியதாகவும் சொல்கிறார்கள். வேல்முருகன் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசிய கருத்து வரவேற்கத்தக்கது, அது தேவையானது. தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதை பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ச்சியாக சொல்லி வருகிறது. எனவே அந்த கருத்தை திசை திருப்புவதற்காக, அதை மாற்றுவதற்காக வேறொரு குழப்பமான சூழலை அவர்கள் ஏற்படுத்தி வருகிறார்கள். தமிழக அரசு அதை தெளிவுபடுத்த வேண்டும். மீண்டும் சொல்லுகிறோம், மத்திய அரசினுடைய ஒப்புதல் இல்லாமலேயே மாநில அரசால் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முடியும். நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மத்திய அரசிடம் தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது தொடர்பாக தமிழக அரசு ஏதாவது விளக்கத்தை மத்திய அரசிடம் கேட்டிருக்கிறதா என்ற கேள்வியை கேட்டு, அப்படி எந்தவிதமான விளக்கமும் தமிழகத்திலிருந்து வரவில்லை என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். எனவே மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்கிற பிரச்சனையை திசை திருப்பும் வகையில் அந்த சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வில் அங்கே பல்வேறு செய்திகள் வெளிவந்திருக்கிறது. இந்த விஷயத்தில் அங்கே மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொன்ன அத்தனை பேருடைய கருத்தும் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியால் ஏற்புடைய கருத்து. அதாவது அந்த ஆலோசனையை தமிழக அரசிற்கு அனைத்து கட்சி கூட்டத்தில் சொன்னது பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்தான். தென் மாநிலங்கள், இந்த நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதிகள் அந்த வரையறையில் தென் மாநிலங்கள் பெருமளவில் பாதிக்கப்படும். எனவே தென் மாநிலங்களை சார்ந்த அனைத்து மாநில அமைச்சர்களையும் கொண்ட ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை உருவாக்க வேண்டும் என்ற நல்ல ஆக்கப்பூர்வமான ஆலோசனையை அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்துதான் இந்த முயற்சியை தமிழக முதலமைச்சர் மேற்கொண்டு அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. அந்த விதத்தில் இந்த முயற்சிக்கு காரணமானது பாட்டாளி மக்கள் கட்சி என்ற வகையில் எங்களுக்கு இது மகிழ்ச்சி தான்.